கலரே சூப்பராக இருக்குல்ல. இது மேங்களூர் ஸ்பெஷல் சிக்கன் கீ ரோஸ்ட். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நார்மல் பேசிக் ஸ்பைசஸ் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் மெயினான இன்கிரீடியன்ட் கலர் கொடுக்கறதுன்னு பார்த்தா காஷ்மீரி ரெட் சில்லிஸ் தான். உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸ் லெவல் ஜாஸ்தி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹாஃப் காஷ்மீரி ரெட் சில்லிஸ், ஹாஃப் நார்மல் ரெட் சில்லிஸ் போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா அரோமேட்டிக் ஆகிற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர் வந்ததும் மிக்ஸர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு ரெண்டும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் டாமரன் பேஸ்ட்டும் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இது செய்ய ஒரு ½ kg சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட 1 கப் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி ½ லைமும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு மேரினேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு சிக்கன் நல்லா ஜூஸியா வரும். நான் ஒரு 2 hours வந்து மேரினேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 hours போல் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கீ வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ஒரு ஆனியன் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சிருந்தேன், அதையும் ஆட் பண்ணிட்டு நம்ம மேரினேட் பண்ண சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 minutes நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 10 minutes குக் பண்ணிக்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறப்ப மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. நல்லா சிக்கன் ஜூஸியாக டர்ன் அவுட் ஆகும். 5 minutes ஒரு டைம் வந்து நீங்கள் லிட்டை ஓப்பன் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 15 minutes போல் ஆயிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு நான் க்ளோஸ் பண்ணி இன்னும் ஒரு 5 minutes குக் பண்ண போகிறேன். லிட் ஓப்பன் பண்ணுறப்ப இந்த அளவுக்கு கீ செப்பரேட் ஆயிருந்துச்சுனாவே நம்ம ரெசிபி அவ்வளோதான், ரெடி.